காலையும் சரியாக 5:30 மணிக்கு அருண் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருப்பான். கண்களில் சோர்வு, மனதில் சுமை. வாழ்க்கை அவனுக்கு எளிதாக இல்லை. தேர்வுகளில் தோல்வி, வேலை மறுப்புகள், புரியாத மனிதர்களின் அறிவுரைகள். மேலும் முயற்சி செய் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அருணுக்கு தன் முழு முயற்சியும் முடிந்துவிட்டது போலவே தோன்றியது. ஒரு நாள் பேருந்துக்காக காத்திருக்கும்போது அருகிலிருந்த ஒரு பழைய கடிகார பழுது பார்ப்பவரை அவன் கவனித்தான். மிகச் சிறிய பாகங்களை அமைதியாக கவனத்துடன் சரி செய்து கொண்டிருந்தார். ஆர்வத்துடன் அருண் கேட்டான், மாமா, தினமும் இப்படி வேலை செய்தால் சோர்வாக இல்லையா? அவர் சிரித்தபடி சொன்னார், நான் ஒரே நேரத்தில் 5 நிமிடம்தான் கடினமாக வேலை செய்வேன். அருண் குழப்பமடைந்தான். 5 நிமிடமா? ஆம் என்றவர் சொன்னார். மனம் கனமாக இருக்கும்போது முழு கவனத்துடன் 5 நிமிடங்கள் மட்டும் முயற்சி செய்வேன் என்று எனக்கே வாக்குறுதி கொள்வேன். அதற்கு பிறகு நிறுத்தலாமா தொடரலாமா என்பது என் விருப்பம். பெரும்பாலும் அந்த 5 நிமிடங்கள் மணி நேரங்களாக மாறிவிடும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த இரவு எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அவன் தன்னிடம் சொன்னான், 5 நிமிடங்கள் மட்டும். படிப்பதற்கு 5 நிமிடங்கள். தன்னை மேம்படுத்த 5 நிமிடங்கள். தன்னம்பிக்கைக்காக 5 நிமிடங்கள். நாட்கள் கடந்தன. அந்த 5 நிமிடங்கள் மெதுவாக பழக்கமாக மாறின. பழக்கம் தன்னம்பிக்கையாக மாறியது. தன்னம்பிக்கை முன்னேற்றமாக மாறியது. ஒரு நாள் புதிய வேலையில் அமைதியான பெருமையுடன் நின்றிருந்த அருண் சிரித்தான். வெற்றி ஒரே நாளில் எல்லாவற்றையும் செய்வதால் வரவில்லை. சாத்தியமில்லை போல தோன்றினாலும் தொடங்கியதால்தான் வந்தது. சரியான திட்டம் தேவையில்லை. 5 நேர்மையான நிமிடங்கள். தொடங்கும் தைரியம் மட்டும் போதும்.